அண்மைச் செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே 6ஆம் வகுப்பு பள்ளி மாணவிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக திமுக பிரமுகர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் காவல்துறை அலட்சியமாக செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டெல்லி பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் டெல்லி பாபு, கூடுதல் தகவல்கள். நிச்சயமாக தமிழகத்தில் நாள்தோறும் கொலை, கொள்ளை, பாலியல் தொடர்பான குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. குறிப்பாக கடந்த சில மாதங்களாகவே கொலை, பாலியல் தொடர்பான குற்றங்களும் தொடர்ந்து இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரங்கேறி வருகிறது. இதனால் பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியாமல் கடும் அச்சத்தில் உள்ள நிலையில் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதுராந்தகம் அடுத்த செய்யூர் அருகே இருளர் சமூகத்தில் பள்ளி சிறுமியை திமுக நிர்வாகி ஒருவர் பள்ளிக்கு அழைத்து செல்வதாக கூறி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த மறையம்பாக்கம் கிராமத்தில் உள்ள இருளர் சமூகத்தைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு மாணவி நேற்று முன்தினம் காலை பள்ளிக்கு சென்ற பொழுது அவ்வழியாக வந்த திமுக நிர்வாகியான கிளை கழக செயலாளர் சிவா என்பவர் அந்த மாணவியை தனது இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்து செல்வதாக கூறி அழைத்து சென்றுள்ளார். அப்போது செல்லும் வழியில் சிறுமியிடம் பாலியல் தொந்தரவு அளித்த நிலையில் மாணவி இது குறித்து தங்கள் வீட்டில் கூறுவதாக சொன்ன நிலையில் அந்த சிறுமியிடம் இதை பற்றி யாரிடமும் கூறக்கூடாது என கூறி 500 ரூபாய் பணம் கொடுத்து சென்றதாக வெளியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அந்த மாணவி பள்ளிக்கு சென்ற நிலையில் இது குறித்து அந்த சிறுமி பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கூறிய நிலையில் தலைமை ஆசிரியர் இதனை உடனடியாக பெற்றோரிடம் தெரிவிக்க வேண்டும் என கூறியுள்ளார். சிறுமி தனது பெற்றோர் குடும்பத்தினரிடம் தொடர்ந்து இது குறித்து தெரிவித்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த வேலு என்பவர் நடந்ததை அச்சிறுமியிடம் விசாரிப்பதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் தற்போது வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோ ஆனது தற்போது வைரலாகி வருகின்றன. இந்த நிலையில் பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பான சிறுமியின் குடும்பத்தினர் செய்யூர் காவல் நிலையத்தில் மற்றும் மேல்மருவத்தூர் அனைத்து மகளிர் பெண்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் அந்த புகார் தொடர்பான இதுவரை எந்தவித முதல் தகவல் அறிக்கை எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் அந்த சிறுமியின் வீடியோவாக வெளியிட்ட வேலு என்பவரையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருவதாகவும் இதனால் வேலு தற்போது தலைமறைவாகவும் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தற்போது காஞ்சிபுரத்தில் உள்ள இருளர் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சிறுமியின் மற்றும் அவரது குடும்பத்தினரை பாதுகாப்பாக காஞ்சிபுரம் அழைத்து சென்றுள்ளனர். இது குறித்து காவல்துறையினர் உடனடியாக வழக்கு பதிவு செய்து பாலியல் தொந்தரவு அளித்த திமுக நிர்வாகி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரது கோரிக்கையாக உள்ளது.